வணக்கம், நமஸ்காரம், வெல்கம் டு நம்ம சேனல். ஒரு கேள்வி வாத்தியாரே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, உலகையே அச்சுறுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒமிக்ரான் அப்படிங்கிற வைரஸை தான் பார்க்க போகிறோம். ஒமிக்ரான் நினைக்கும் பொழுது நமக்கு உள்ளமெல்லாம் இப்போ நடுங்குது. ஏன்னா இவ்வளவு சொல்கிறாங்க, ஆனால் பயப்பட தேவையில்லைன்னு சொல்கிறாங்க. அதை நம்ம ஏற்கனவே கொரோனா வைரஸை விட 4 மடங்கு அதிகம்னு சொல்கிறாங்க. அப்புறம் மோரோவர் இட் இஸ் ஹைலி கண்டாஜியஸுங்கிறாங்க அண்ட் ஹைலி இன்ஃபெக்டியஸ் அப்படிங்கிறாங்க. பார்க்க நினைக்க புல்லரிக்குது. அது நல்லா வேகமாகவும் பரவுங்கிறாங்க. கிட்டத்தட்ட சவுத் ஆப்பிரிக்காவில் பார்த்தா 75% வந்துங்கிறாங்க. ஒரு 4-fold எப்பவும் வயசோட அதிகமாகிட்டே போகும் அப்படிங்கிறாங்க. இதிலேருந்து பல விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிற முன்னாடி முதல்ல ஒமிக்ரான்னா என்னென்னு தெரிஞ்சுக்குவோம். வாட் இஸ் ஒமிக்ரான்? ஒமிக்ரான் இஸ் எ நியூ ஒரு வைரஸ். நியூ என்ன வைரஸ்? நியூ கொரோனா வைரஸ் வேரியண்ட். ஒமிக்ரான் இஸ் எ நியூ கொரோனா வைரஸோடைய வேரியண்ட். இவ்வளோ தான். ஸோ இதில் பார்த்திங்கன்னா இது வேக்சின் போட்டாலும் பாதிக்குங்கிறாங்க. ஒரு வேக்சின் சப்போஸ் நம்ம ஒரு வேக்சின் போட்டிருக்கோம், 2வது வேக்சினில் போடும்பொழுது கிட்டத்தட்ட ஒரு 14 நாளைகளோட நேற்று தான் வேக்சின் போட்டிருக்கு, செகண்ட் வேக்சின் போட்டிருக்கிறேன், பட் எனக்கு ஒன்றும் செய்யாதுன்னு சொல்ல முடியாதான். ஒரு வேக்சின் போட்டு 14 நாட்கள் ஆகணுங்கிறாங்க. டு என்ஹான்ஸ் அவர் இம்யூனி பவர் இன் அவர் பாடி, தென் ஒன்லி அதர் வைரஸ் ஒன்ட் அட்டாக் அப்படிங்கிறது வேர்ல்டு ஹெல்த்தோடைய கருத்தாக இருக்குது, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுடைய கருத்தாக இருக்குது. அதனால் இது எப்படிலாம் தவிர்க்கலாங்கிறதையும் நம்ம கடைசியில் பார்ப்போம், சொல்லுவோம். ஸோ தொடர்ந்து தடுப்பூசியில் போடுறத நம்ம அரசாங்கம் எவ்வளோ முனைப்போடு செயல்படுங்கிறது உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு இப்போ எங்கே போனாலுமே ஈஸியாக கிடைக்கும், நம்ம தடுப்பூசியில் போடலாம். அதை முக்கியமாக எல்லோரும் போட்டாகணுங்கிறாங்க. சரி, அப்படியே தடுப்பூசி போட்டாலும் நான் இட்ஸ் எ டெட்லி வைரஸுங்கிறாங்க, டேஞ்சரஸ் வைரஸ் அப்படிங்கிறாங்க. அப்படி கேன் எஸ்கேப் ஃப்ரம் மை டெத் அப்படின்னு சில பேர் கேள்வி கேட்குறாங்க. பண்ணலாம். அதாவது நான் வேக்சினேஷன் போட்டுட்டேன், அதனால் எனக்கு இந்த கொரோனா வராது, இந்த வேரியன்ட் ஒமிக்ரான் வராது அப்படின்னு நினைக்கிறது தப்புங்கிறாங்க. ஸோ தோ யூ ஹவ் வேக்சினேட்டட் ட்வைஸ், you should wear mask properly wherever you go outside. There again and again WHO is emphasizing the people and the government. This is the things like corona virus only they are treating. How? So maintain the social distance, wear mask and use sanitization, change the clothes frequently whenever you go outside, come and take bath wherever you go outside. வெளியே போய் வந்தவுடனே ட்ரெஸ்களை மாற்றி நல்லா ஒரு வார்ம் வாட்டரை குடிக்கணும்னு இதெல்லாம் சொல்கிறாங்க வேர்ல்டு ஹெல்த்தோடைய ஆர்கனைசேஷன். ஸோ இதெல்லாம் இப்படி இருக்கிற வர பின்னாடி பார்த்துக்குருவோம். இதில் என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, சரி இது எப்படி சார் இதுக்கு இந்த கொரோனா வைரஸுக்கு ஒரு அறிகுறி இருந்துச்சு, இந்த ஒமிக்ரானுக்கு என்ன சார் அறிகுறிகள் அப்படின்னாக்கா ஒன்றுமே இல்லைங்க, உடல் சோர்வாக இருக்குங்கிற கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. இது திடீர்னு பொதுவாகவே உங்களுக்கு கொரோனா வைரஸ் என்ன செய்யுறாங்க, இட் வில் டைரக்ட்லி அட்டாக் த லங்ஸ். எது? இந்த கொரோனா வைரஸ் ஆனது லங்ஸை தான் அட்டாக் பண்ணுது, ப்ரைமரிலி டேமேஜ் பண்ணும். லங்ஸ் போனாலே எல்லாம் போச்சு அப்புறம். ஸோ அதனால் இந்த கொரோனா வைரஸோடைய சிம்டத்தில் இருந்து இந்த ஒமிக்ரான் ரொம்ப மாறுபட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. எப்படின்னா இது பார்த்திங்கன்னா உடல் சோர்வு ஏற்பட்டுங்கிறாங்க. அப்புறம் தசைகள்லாம் தளர்வற்று ஒரு மாதிரியாக அனீசினஸ், அதாவது மசில் ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்காதுன்னு சொல்ல வராங்க. அப்புறம் இப்போ நம்ம பழைய கொரோனா வைரஸை பார்த்தா தே வில் லூஸ் தேர் என்ன சொல்கிறது ஆல்ஃபபெட்ரி, அதாவது இந்த மனங்களை கண்டறியுது, சுவைத்தெல்லாம் தெரியாது அப்படிம்பாங்க. ஆனால் இதில் அஸ்யூஸ்டாக இருக்குமா, நோ லாஸ் ஆஃப் சுமல், இந்த இதெல்லாம் மகந்து பார்க்குற டேஸ்ட்டு, ஓடாரு, இது எல்லாமே லாஸ் ஆகாதுங்கிறாங்க. ஸோ அதனால் இது பார்த்திங்கன்னா உயிருக்கே ஆபத்துங்கிறாங்க, வேகமாக பரவக்கூடியதுங்கிறாங்க. வேக்சின் கண்டிப்பாக போட்டு இது உயிர்த்து ரொம்ப பார்த்திங்கன்னா உலக சுகாதாரம் ரொம்ப கவலை கொண்டிருக்கிறது. எல்லா நாடுகளையும் இப்போ மிரண்டு போய் பார்த்துக்கிட்டு நிற்கிது, இந்தியா உட்பட. அது என்னென்னு நம்ம அதை பற்றி என்னென்ன கொஞ்சம் பார்த்துருவோம். சின்ஸ் இட் இஸ் எ நியூ கொரோனா வைரஸ் வேரியண்ட் எமர்ஜென்சி இன் வேர்ல்டு வைடு, உலகம் முழுக்க வியாபித்து வருகிறது. இது என்னங்கிறது இப்போ கொஞ்சம் நம்ம தெளிவாக பார்த்துருவோம். ஒமிக்ரான் அப்படிங்கிறது ஒமிக்ரான் இஸ் எ நியூ கொரோனா வைரஸ் உடைய வேரியண்ட், உருமாற்றம் தான்.
அது ஒரு மட்டம் முதல்ல ரெண்டில் அப்படி ஓரஞ்சிச்சு. ஸோ இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒமிக்ரான் என்ன அப்படின்னா ஒமிக்ரான் வந்து ஒன்றும் இல்லை. இட் இஸ் அ 13th 13வது இட் இஸ் ஒமிக்ரான் இஸ் த 13th SARS-CoV-2 variant to receive a formal WHO World Health Organization designation, but it has been tagged with the 15th letter of Greek alphabet. Greek alphabet உங்களுக்கு தெரியும். A statement from the WHO indicates it has decided to skip new and psi. நியூங்கிற இந்த கிரேக் வேர்டு 13வது, சை அப்படிங்கிற கிரேக் வேர்டு 14வது. இப்போது அதனுடைய 15வது லெட்டர் தான் இட் இஸ் bringing us up to an Omicron as the latest variant label. புரிஞ்சிட்டிங்களா? இது எப்படி சார், இது எந்தெந்த கண்ட்ரியில் முதல் செஞ்சாங்க அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முதல் செஞ்சில் எப்படி வந்துச்சு அப்படின்னு. ஆன் November 9th தான் a specimens of SARS-CoV-2 was taken from an infected patient of போட்ஸ்வானியாங்கிற நாட்டில் நவம்பரில் இப்போ தாங்க, இன்றைக்கி என்னங்க நவம்பர் 29 November 9. ஸோ ஆன் November 9th a specimen of SARS-CoV-2 was taken from an infected patient in போட்ஸ்வானியா. சரியா? இன் போட்ஸ்வானியா அவன் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறாங்க, ஜீனோமிக் அனாலிசிஸ் quickly revealed that specimen to be a novel variant, found a novel variant. Initially it has been dubbed as B, அந்த வேரியண்ட் எப்படி சொல்கிறாங்கன்னா B.1.1.529 this variant name. இது WHO வச்சது. Scientists in South Africa rapidly tracked the emerging variant to a number of local provinces. It was formally reported to the World Health Organization on the 24th November. South Africa இண்டிபெண்ட் பண்ணுது. ஸோ 24th of November இன்ஃபார்ம் பண்ணிது. ஆஃப்டர் 2 days later the WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுடைய டெக்னிக்கல் அட்வைசரி குரூப் ஆன் SARS-CoV-2 இருக்கு இல்லையா, அந்த வைரஸ் எவலுவேஷனுக்கு அவங்க அஃபிஷியலி டெசிக்னேட்டட் அஸ் that variant is B.1.1.529. It's a variant of concern, VOC அப்படின்னு சொல்லுவாங்க. The highest alert category for an emerging coronavirus variant. பார்த்தீங்களா? On 26th November 2021, who designated the variant B.1.1.529 a variant of concern named Omicron. வைக்கிறாங்க. Omicron உங்களுக்கு தெரியும், கிரீக்கில் 15th letter. On the advice of World Health Organization Technical Advisory Group on Virus Evaluation, this decision was based on the evidence presented to the Technical Advisory Group on Virus Evaluation that Omicron has several mutations. இப்போ நம்ம ஒரு வைராலஜிஸ்ட்டை நம்ம கேட்டோம். அந்த வைராலஜிஸ்ட்டை கேட்குறோட அவர் படித்த அவருடைய செய்தியை அதை பின்னாடி சொல்கிறேன். அவர் என்ன சொல்கிறாரு, how it will be mutate அப்படிங்கிறத. So that this decision was based on the evidence presented to the Technical Advisory Group உடைய வைரஸ் எவாலுவேஷன் that Omicron had several mutations that may have an impact on the mutational, that may have an impact on how it behaves. For example, on how easily it spreads, or the severity of illness it causes. எப்படி ஒரு கொடுமையான ஒரு நோயை அது கொடுக்கறதுக்கு காரணமாக இருக்குங்கிறத சொல்கிறாங்க. அதை பின்னாடி பார்த்துட்டே வரும். சார் ஒமிக்ரான் சொல்லிட்டீங்க சார். ஒமிக்ரான் வந்து 15th letter of Greek letter எப்படி பரவுது என்னன்னு சொல்லிட்டீங்க சார். why it is called ஒமிக்ரான் ஏன் சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, பேண்டமிக்கு முன்னாடியே the WHO organization early on in the pandemic period, the WHO World Health Organization acknowledged the need for a simple way to communicate emerging SARS-CoV-2 variants. So it was decided new variants would be named after letters of the Greek alphabet. The labels are designed by the Technical Advisory Group Virus Evaluation, an independent advisory panel of World WHO.
that evaluates whether a variant is of global public health significance இருக்காங்கிறத ஏற்கனவே WHO Health Organization பார்த்துருச்சு. ஸோ இப்போ this new variant Omicron எங்கேருந்து வந்துச்சு? Where did new COVID variant come from? The COVID-19 variant that emerged in South Africa was named after 15th letter of Greek alphabet. The naming system announced by the World Health Organization in May makes public communication about variants easier and less confusing, the agency and experts said. சொன்னாங்க. Why is ஏன் சார் மைக்ரான் என்னென்ன இருந்துட்டு போகுது, ஒரு வைரஸ் என்னென்ன கொடுத்துட்டு போகுது, ஏன் அது மேலே மக்கள் கஷ்டப்படுற அதை நினச்சி பயப்படுற அளவுக்கு ஏன் அதை கன்சர்ன் எடுத்துக்கிறோம்? ஒய் இஸ் ஒமிக்ரான் சச் ஏ கன்சர்ன் நம்ம கொடுக்குறோம், போதர் பண்ணணும், ஒய் வி சுட் போதர் கூட சொல்லலாம். ஸோ இதில் என்ன இங்கே தான் வந்து பட் சயின்டிஸ்ட்டு வினோத் பாலசுப்ரமணியத்துடைய ஸ்டேட்மெண்ட் நம்ம சொல்ல போகிறோம். த பிக்கஸ்ட் ரெட் ஃப்ளாக் சரௌண்டிங் ஒமிக்ரான் இஸ் த சீர் நம்பர் ஆஃப் மியூட்டேஷன்ஸ். அவர் தான் சொல்கிறார், யார் சொல்ல போகிறான்னு பார்க்குறோம். Sheer number of mutations these various variants has accumulated. Dr. Vinod Balasubramaniam, a virologist from Monash University in Malaysia, says that the mutation seen in Omicron are all in regions we have previously linked to increased transmissibility and immune escape. அது சொல்லிட்டு அப்புறம் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஸோ B.1.1.529 ஹேஸ், இந்த வைரஸ் இந்த ஒமிக்ரான் தான் ஹேஸ் 32 மியூட்டேஷன்ஸ். எவ்வளோ இருக்கா? ஸோ த B.1.1.529 ஹேஸ் 32 மியூட்டேஷன்ஸ் லொக்கேட்டட் இன் இட்ஸ் ஸ்பைக் ப்ரோட்டீன் அப்படின்னு டாக்டர் பாலசுப்ரமணியம் சொல்கிறார். ஒன் ஹூ is a scientist in University of Monash University, Malaysia. அவர் சொல்ல வச்சு நம்ம போகிறோம். திருப்பி அதையும் சொல்கிறாரு. The B.1.1.529 variant first reported to World Health Organization from South Africa. எப்போ? on 24th November 2021. பார்த்துட்டீங்களா? இப்போ தான் அந்த ஒமிக்ரானுக்கு வந்து பேர் வச்சதும் அதை வந்து பி தமிழில் சொன்னால் B.1.1.529 அந்த வேரியண்ட் பேர். ஸோ திஸ் வாஸ் ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட்டட் டு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஃப்ரம் சவுத் ஆப்ரிக்கா ஆன் 24th November 5 நாளைக்கு முன்னாடி, 5 days before. டுடே டேட் இஸ் 29th, அஃப்கோர்ஸ் 30th ஆக போகுது. இட் ஹாஸ் பீன் ரிப்போர்ட்டட் டு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் from South Africa on 24th November 2021. The epidemiological situation in South Africa has been characterized by 3 distinct peaks in reported cases, the latest of which was predominantly the Delta variant. In recent weeks, infections have increased steeply, coinciding with the detection of B.1.1.529 variant. The first known confirmed B.1.1.529 infection was from a specimen collected on 9th November 2021. எல்லாமே இந்த மாதத்துக்குள்ள நடந்திருக்கு. எல்லாமே இந்த மாதத்துக்குள்ள 9th November தான், 24th தான் இவங்க ரிப்போர்ட் பண்ணுறாங்க வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுக்கு. ஆனால் இதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த இன்ஃபெக்ஷன் எந்த ஸ்பெசிமென்லேருந்து வந்துச்சுன்னு பார்க்கும்போது, the specimen which has been collected on 9th November 2021, this variant has a large number of mutations. அப்பா, அவர் ஏற்கனவே டாக்டர் சுப்ரமணியம் சொல்லியிருந்தாரு இல்லையா? ஸோ this B.1.1.529 will have 32 mutations. அவர் கூட இது அதை விட அபரிதமாக சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, this variant has a large number of mutations, some of which are concerning. போதர் பண்ண முடியும். some of the which are concerning. Preliminary evidence suggests an increased risk of reinfection. அதான் இப்போது ஒருத்தருக்கு கொரோனா வந்திருக்குன்னா திருப்பி பாதிக்குங்கிறாங்க. இப்போ எனக்கே வந்துருச்சு போயிடுச்சு, ஆனால் திருப்பி வரலாங்கிறாங்க. ரீஇன்ஃபெக்ஷன் வித் திஸ் வேரியண்ட், தெர் இஸ் எ பாசிபிலிட்டி டு get reinfected by this variant as compared to other variant of concern. அதர் வேரியண்ட்டை விட, அதர் உருமாற்றங்களை விட, அந்த கொரோனா வைரஸை உருமாற்றங்களை விட இந்த வேரியண்ட்டு திருப்பி இன்ஃபெக்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. அதுதான் இந்த உலகம் அரண்டு போய் கிடக்கு.
எத்தனை நாடுகள் பின்னாடி பார்ப்போம், எத்தனை நாடுகள் பாதிக்கப்பட்டிருக்குங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். The number of cases of this variant appears to be increasing in almost all provinces of South Africa. சவுத் ஆப்பிரிக்கா அனைத்து மாநிலங்களையும் இது கொஞ்சம் வந்துருச்சு. அதான் நம்ம 2 days before we have seen that on Sunday 75% வந்து அங்கே வந்தது மாதிரி சவுத் ஆப்பிரிக்காவில். அது சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எப்படி வந்ததுங்கிறது இப்போ பார்ப்போம். ஸோ இது என்ன செய்கிறாங்க, த நம்பர் ஆஃப் கேசஸ் ஆஃப் த வேரியன்ட் appears to be increasing almost all provinces in South Africa. Current SARS-CoV-2 PCR diagnostics continue to detect the variant. Several labs have indicated that for one widely used PCR test, one of the 3 target genes is not detected. One of the 3 target gene இருக்குங்கிறாங்க. யார் இல்லை அது, that is called S gene dropout. S gene dropout or S gene target failure அப்படிங்கிறாங்க. And this test can therefore be used as a marker for this variant bending sequencing confirmation, means DNA sequencing தான். Using this approach, this variant has been detected at faster rates than previous surges in infections, suggesting that this variant may have a growth advantage. How advantageous is Omicron variant, sir? இதை பற்றி வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் போகிறது என்ன எவ்வளவு டேஞ்சரஸுங்கிறத, இந்த ஒமிக்ரான் வந்து எவ்வளவு அபாயகரமானதுங்கிறத, அபாயகரமான வேரியண்ட் அப்படின்னு கருத்துக்களை மக்களுக்கு, உலகத்துக்கு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஷேர் பண்ணுது. என்ன ஷேர் பண்ணுன்னா, அது பொதுவாக என்ன 4-5 கருத்துக்களை சொல்லும்போது முதல் கருத்தை என்ன சொல்லுதுன்னா, அட் ப்ரெசன்ட் WHO Health Organization is coordinating with a large number of researchers around the world to better understand of Omicron. Studies currently underway shortly include assessments of a transmissibility, the severity of infection, including symptoms. The performance symptomலாம் இப்போ தெளிவாக இல்லை, இதுக்கு எப்போ வேணாலும் தெரிய வரலாம், எனக்கு இப்போ இருக்கலாம், இல்லைன்னு தெரியாமல் இருக்கலாம். ஸோ இது சொல்கிற மாதிரி தான் இருக்குது, ஆனால் இல்லை, இப்படிதான். ஸோ சிம்டம் we cannot predict like a COVID virus. புரியுதுங்களா? So the severity of infection, including symptoms, the performance of vaccines and diagnostics test, and the effectiveness of treatments. பார்த்துங்க, according to the World Health Organization findings, there may be a increased risk of reinfection. நல்லா கவனிச்சுக்கங்க, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லுது, அவங்க பார்த்த அளவுக்கு, அவங்க பண்ண ஆராய்ச்சி அளவுக்கு, there may be an increased risk of reinfection with Omicron. Omicron திருப்பி reinfect ஆகிடுமா? That is, people who have previously previously had COVID-19 could become reinfected more easily from Omicron, with Omicron, as compared to other variants of concern. இதுக்கு முன்னாடி உருமாறி வந்திருந்த வைரஸ்களோட இப்போ உருமாறி இருக்கக்கூடிய ஒமிக்ரான் வந்து ஹைலி டேஞ்சரஸ், இட் கெட் ரீஇன்ஃபெக்டட் அப்படின்னு சொல்லப்பட்டது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனால். ஸோ ரிகார்டிங், திருப்பி வேர்ல்டு ஆர்கனைசேஷன் என்ன சொல்லுதுன்னா, ரிகார்டிங் த நேச்சர் ஆஃப் த நியூ வேரியண்ட், இந்த ஒமிக்ரான் நியூ வேரியண்ட் இருக்கு இல்லையா, த ஹூ ஹேஸ் அட்வைஸ்டு த கண்ட்ரீஸ், எல்லா நாட்டுக்கும் என்ன அட்வைஸ் பண்ணால், இம்ப்ளிமெண்ட் எஃபெக்டிவ் பப்ளிக் ஹெல்த் மெஷர்ஸ் டு ரெடியூஸ் COVID-19. இங்கே COVID-19 ஒழிக்கிறதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தீங்களோ அதே ஹெல்த் மெஷர்ஸை கையாளுங்க. சர்க்குலேஷன் ஓவரால் த யுனைடெட் நேஷன்ஸ் பாடி என்ன சொல்லுதுன்னா, இட் ஹேஸ் ஆல்சோ அட்வைஸ் த கண்ட்ரிஸ், எல்லா நாடுகளுக்கு என்ன யுனைடெட் ஐநா சபை எல்லா நாடுகளுக்கும் என்ன அறிவுனா, ப்ளீஸ் என்ஷூர் தட் எ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பாப்புலேஷன் கெட் வேக்சினேட்டட். ஐநா சபை அனைத்து நாடுகளுக்கும் என்ன ஒரு அறிவுறுத்தலை கொடுக்குதுன்னு சொன்னால், கட்டாயப்படுத்துது, we can say ஆர்டர் அப்படின்னு சொல்லலாம். என்ன சொல்லுதுன்னு சொன்னால், ப்ளீஸ் என்ஷூர், உறுதிப்படுத்துங்க, உங்கள் நாட்டில் உள்ள அனைத்து மக்களும் வேக்சினேட்டர் தடுப்பூசி போட்டு கொண்டார்கள் என்பதை உறுதிப்படுத்துங்கள் என்ற கவலையை யுனைடெட் நேஷன் தெரிவிக்கிறது, ஐநா சபை தெரிவிக்கிறது. டு ஹேவ் த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஆல்சோ செட் தட் இட் இஸ் அன்கிளியர், இது இந்த ஒமிக்ரான் தான், வெதர் த ஒமிக்ரான் இஸ் மோர் டிரான்ஸ்மிசிபிள். இதெல்லாம் புதைக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இது வேகமாக பரவுது, வந்தால் செத்துருவோம் அப்படின்னு பரவலாக பரப்பப்ப கொண்டு வருது மீடியாக்கள்லையோ. ஆனால் பயப்பட தேவையில்லை, என்னை பொறுத்தளவுக்கு இதை பயப்பட தேவையில்லைன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா பரவலாக மீடியாக்களில் பரப்பப்பட்டு கொண்டு வருது, இது வந்தால் செத்துருவாங்க, இதுக்கு இதே இல்லை, அவ்வளோ வேகமாக வரும், கொடியது, தாக்குங்கிறாங்க. ஆனால் ஹூ என்ன சொல்லுது, த ஹூ ஹஸ் செட் தட் இட் இஸ் அன்கிளியர் whether it is transmissible, whether Omicron is more transmissible or causes more severe disease compared to other variants.
கொடுமையான வியாதிகளை கொடுக்கறதுக்கு அது ஏற்கனவே உருமாறி இருந்த வைரஸுகளை விட இது கொடியதா அப்படிங்கிறத பற்றி எங்களால் இன்னும் சொல்ல முடியல, படிச்சுக்கிட்டு இருக்கோம். இன்க்ளூடிங் த ஹைலி டிரான்ஸ்மிசிபிள் அண்ட் குளோபலி ப்ரிவலண்ட் டெல்டா வேரியண்ட். உங்களுக்கு தெரியும், உலகம் முழுக்க அது பரவக்கூடிய டெல்டா வேரியண்ட். தெர் இஸ் கரண்ட்லி நோ information to suggest that symptoms associated with Omicron are different from those from other variants. ஏற்கனவே உருமாறி வந்த வைரஸுகளை விட ஒமிக்ரான் எந்த அளவுக்கு பரவக்கூடியது, அதனுடைய சிம்டங்கள் அசோசியேட் இருக்கக்கூடியதை பற்றி தெரிய முடியவில்லை. கரண்ட்லி நோ இன்ஃபர்மேஷன். இப்போ வரைக்கும் தெர் இஸ் நோ இன்ஃபர்மேஷன் வித் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் regarding symptoms and associated with the Omicron are different from those from other variants, like information to suggest that symptoms, like இது மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நம்ம அவசரப்படுறோம். இப்போ WHO ரொம்ப மிரண்டு இதை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்காங்க, சீரியஸாக கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க, அனைத்து நாடுகளையும் உற்றுநோக்கிட்டு இருக்காங்க, அனைத்து நாடுகளும் வற்புறுத்திக்கிட்டு இருக்காங்க. ப்ளீஸ் என்ஷூர் தட் ஆல் பீப்புள்ஸ் கெட் வேக்சினேட்டட் இன் டியூ கோர்ஸ். அப்படி அங்கே தான் என்ஷூர் பண்ணுங்கள் ஒவ்வொரு மாநிலமும். இப்போ இந்தியாவில் உள்ள மாநிலம் அனைத்தும் என்ஷூர் பண்ணணும். த குளோபல் ஹெல்த் பாடி செட் it is trying to understand the potential impact to this variant in existing countermeasures including vaccines. Vaccines remain critical to reducing severe diseases and death. பார்த்தீங்களா, வேக்சினேஷன் போடுறது மூலமாக இந்த வேரியண்ட் வந்து ரொம்ப சிவியராக போகிறத கட்டுப்படுத்துறதுக்கும் மரணத்திலிருந்து தற்காத்துக்கொள்வதற்கும் இந்த வேக்சினேஷன்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இன்க்ளூடிங் எகென்ஸ்ட் த டாமினன்ட் சர்க்குலேட்டிங் வைரஸ் லைக் டெல்டா, ஈவன் ரீஇன்ஃபெக்ஷனுக்கு கூட. ஸோ அதனால் வேக்சினேஷன் இஸ் வெரி மச் எசென்சியல். தொடர்ந்து வேக்சின் போட்டுகிட்டே வாங்கங்கிறாங்க. கரண்ட் வேக்சின்ஸ் ரிமைன் எஃபெக்டிவ் அகைன்ஸ்ட் சிவியர் டிசீஸ் அண்ட் டெத். ஸோ இப்போ என்னென்ன கண்ட்ரியெல்லாம் இப்போ பாதிக்கப்பட்டிருக்கு சார், இது வந்து இது வரைக்கும் நம்ம இதை பற்றி பார்த்தோம். ஸோ இப்போ என்னென்ன கண்ட்ரிகள் இது வந்து பாதிக்கப்பட்டிருக்குன்னு பார்ப்போம். த நியூ பொட்டன்சியலி மோர் கேட்டகரைஸ், அதாவது இப்போ நம்ம இந்த பொட்டன்சியலிஸ் இப்போ சொன்னோம் இல்லையா, த ஒமிக்ரானுடைய பொட்டன்சியல் என்னன்னாக்கா, it is a more contagious and highly infectious COVID variant, which was first identified by South Africa. It is popped up in several other countries, leaving governments around the world scrambling to stop the transmission. But fears that this could be more dangerous than the Delta variant. இருக்குமோ, டெல்டா வேரியண்ட்டை விட இது பயங்கரமானதாக இருக்குமோ, has triggered in the global alarm, உலக அளவில் fears that this could be more dangerous than the Delta variant has triggered a global alarm and also caused stock markets across the global to crash. Omicron was first reported to the WHO, World Health Organization, by South African scientists on last Wednesday, and has also been identified in Botswana, Belgium, Hong Kong and Israel. இது எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது ஒமிக்ரான் வேரியண்ட்டு? அட்லீஸ்ட் 9 countries have confirmed detecting the super mutant strain as of Sunday. அதாவது கடந்த ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இந்த சூப்பர் மியூட்டன்ட் வந்து 9 நாடுகளுக்கு பரவி இருக்குது, 50 நாடுகள் லிஸ்ட்டில் இருக்குது. ஆனால் இன்றைக்கி நிலைமை மாறிடுச்சு. 9 நாடுகள் சொல்லியிருக்கு. இன்றைக்கி நிலைமை இன்னைக்கு திங்கக்கிழமை இன்றைக்கி ஈவினிங் இன்றைக்கி வந்து ரிப்போர்ட் பண்ணி 11 நாடுகள், there are 11 countries which is at risk of Omicron. அந்த நாடுகளை பின்னாடி பார்ப்போம். இப்போ யாரெல்லாம் வந்து இப்போ 9 கண்ட்ரி கன்ஃபார்ம் பண்ணிச்சு, அட்லீஸ்ட் 9 countries கன்ஃபார்ம்டு. இப்போ அடுத்த 11 கண்ட்ரிலாம் அட் ரிஸ்க்கு. நல்ல வேளை இந்தியாவும் இப்போ கொஞ்சம் அதை பற்றி பின்னாடி பேசுவோம். தமிழ்நாட்டில் இல்லை, அந்தளவுக்கு நம்ம ஆண்டவனை வேண்டிக்கிறோம். தமிழ்நாட்டில் இதுவரை ரிப்போர்ட் இல்லை, அதை பற்றி நடவடிக்கையும் இல்லை, அதை பரவிடாமல் நம்ம தடுத்துக்குருவோம். இந்தியாவை பற்றி கொஞ்சம் நம்ம பின்னாடி பார்ப்போம். இந்தியாவில் அதர் மாநிலங்களில் அட்லீஸ்ட் 9 countries have confirmed detecting the super mutated strain as on Sunday. So the B.1.1.529 variant was designated as variant of concern by the World Health Organization. அப்போது இப்போ என்ன நாடுகள்லாம் இப்போ வச்சு பார்ப்போம். ஒரு 5-6 நாடுகளை பார்த்துருவோம். யுனைடெட் கிங்டத்தில் என்னதுக்குன்னா, இது வரைக்கும் யுனைடெட் நேஷனில் 2 cases of the new Omicron variant were detected in Britain on November 27th. நவம்பர், அதாவது பிரிட்டனில் 2 கேஸ் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க, 2 கேஸ் வந்து டிடெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ த 2 ஐடென்டிஃபைட் கேசஸ் அண்ட் கடந்த 27ஆம் தேதி தான். இன்றைக்கி என்ன 2 நாளைக்கு முன்னாடி தான். டுடே இஸ் 29th 30th, 3 நாளைக்கு முன்னாடி வச்சுக்கோமே. 2 cases of new Omicron variant were detected in Britain on November
November 27. The two identified cases எப்படின்னாக்கா and their household members have been asked to self-isolate பண்ணி வச்சுட்டாங்க and are being retested. They have been retested. A third case was detected on Sunday. ரெண்டு கேஸ் ஏற்கனவே 27th இப்போ லாஸ்ட் சண்டே முந்தா நாள் ஒரு டெஸ்ட்டை ஒரு கேஸை கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ இது வரைக்கும் யுனைடெட் கிங்டத்தில் 3 கேஸு ரிப்போர்ட் ஆயிடுச்சு. இஸ்ரேலை பொறுத்தளவுக்கு இஸ்ரேலை பார்ப்போம். இஸ்ரேல் இஸ் டிடெக்டட் த நியூ ஸ்ட்ரெயின் இன் ஏ ட்ராவலர் who had returned from Malawi and was tracing 800 travelers who returned recently from southern African countries. தென்னாப்பிரிக்கன் திரும்பி வந்தவங்களில் 800 பேருக்கு மேலே விஜிலண்டில் இருக்காங்க. அதாவது என்ன சொல்கிறது, தொடர்ந்து கண்காணிப்பு இருக்காங்க. இது இஸ்ரேல். ஜெர்மனியை பொறுத்தளவுக்கு இன் ஜெர்மனி த மேக்ஸ் வான் பேண்டன்ஹாஃபர் இன்ஸ்டியூட்டை பொறுத்தளவுக்கு எ முனிச் பேஸ்டு மைக்ரோபயாலஜி சென்டர் என்ன சொல்லுன்னா ஒமிக்ரான் வேரியண்ட் வாஸ் கன்ஃபர்ம்டு இன்டு 2 ட்ராவலர்ஸ். 2 ட்ராவலர் கன்ஃபார்ம் ஆகிருக்கு. ஹூ அரைவ்டு இன்டு எ ஃப்ளைட் ஃப்ரம் சவுத் ஆப்ரிக்கா ஆன் November 24. சவுத் ஆப்ரிக்காவுக்கு November 24 வந்த ட்ராவலர்ஸில் ஒரு ஆளுக்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னு ஜெர்மனியில் சொல்கிறாங்க. ஃப்ரான்ஸை பொறுத்தளவுக்கு அதோட ஹெல்த் மினிஸ்ட்ரி என்ன சொல்லுதுனாக்கா கடந்த சண்டே தான் இட் ஹேட் பாசிபிலி டிடெக்டட் 8 கேசஸ். ஃப்ரான்ஸ் எத்தனை கேசஸ்? ஃப்ரான்ஸில் 8 கேசஸ் ஹவ் பீன் டிடெக்டட் ஆஃப் த ஒமிக்ரான் வேரியண்ட் அந்த கொரோனா வைரஸ் அக்ராஸ் த கண்ட்ரி. ஆஸ்திரேலியாவை பொறுத்தளவுக்கு 2 பீப்புள்ஸ் ஹூ அரைவ்டு இன் சிட்னி ஃப்ரம் சதர்ன் ஆஃப்ரிக்கா டெஸ்டட் பாசிட்டிவ் ஆன் சண்டே. கடந்த சண்டே பாருங்கள் எவ்வளவு வேகமாக ஆகிக்கிட்டு இருக்காங்க. 2 நாளைக்கு முன்னாடி தாங்க சண்டே ஃபார் த நியூலி ஐடென்டிஃபைடு வேரியண்ட் as officials ordered 14-day quarantine for citizens returning from யாரெல்லாம் ஒரு ஆப்பிரிக்கா நாட்டுடைய 9 இது இருக்கு இல்லையா 9 ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸுடைய போய் திரும்பி வாரீங்களோ அவங்க எல்லாமே இதில் இருந்துக்கணுங்கிறாங்க, குவாரண்டைனில் இருக்கணும், 14 days இருக்கணுங்கிறாங்க. எந்த அரசாங்கம்? ஆஸ்திரேலியா அரசாங்கம். சரி, அடுத்து கனடாவில் பார்ப்போம். கனடா உங்களுக்கு தெரியும், கனடா கன்ஃபர்ம்டு கண்ட்ரீஸ் ஃபர்ஸ்ட் 2 cases ஆஃப் ஒமிக்ரான் கோவிட்-19 வேரியண்ட் அமாங் 2 people. இவங்க எங்கேருந்து வந்தாங்கன்னா who had recently visited from Nigeria on Sunday. நைஜீரியாவுக்கு போயிட்டு கடந்த ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்காங்க. 2 பேருக்கு பாதிப்பு இருந்திருக்கு. ஸோ அப்புறம் டச் ஹெல்த் அத்தாரிட்டிஸ் என்ன சொல்கிறாங்கன்னா டச்சுக்காரர்கள் சொல்லுவோம்ல, டச்சில் 13 cases ஆஃப் த வேரியண்ட் வேர் ஃபவுண்டா அமாங் பீப்புள் who are on flights that arrived in Amsterdam from South Africa on Friday. இது சவுத் ஆஃப்ரிக்கா வந்திருக்கு. அப்போ காரணம் என்ன? நமக்கு இதை கொடுத்தவங்க யார்? நன்கொடையாளர் சவுத் ஆஃப்ரிக்கன்ஸ். அந்த கோவிட்க்கு யாரை சொல்லிட்டு இருந்தோம்? சீனாவை சொல்லிட்டு இருந்தோம். இப்போது இந்த சவுத் ஆஃப்ரிக்காலேருந்து வந்தவங்க தான், அந்த 9 கண்ட்ரிலேருந்து வர்றவங்க தான் கொண்டு வராங்கிறத நிவசனமாக நம்ம இதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்க முடியுது. ஸோ ஹூ ஃபைட்டர் அரைவ்டு ஃப்ரம் ஆம்ஸ்டர்டாம் ஃப்ரம் சவுத் ஆஃப்ரிக்கா ஆன் ஃப்ரைடே. அத்தாரிட்டிஸ் ஹேட் டெஸ்டட் ஆல் ஆஃப் த மோர் தென் 600 பேஷண்ட் டெஸ்ட் பண்ணதில் 61 கொரோனா வைரஸ் கேசஸ் வாஸ் ஃபவுண்டு. கோயிங் அண்ட் டெஸ்ட் தோஸ் ஃபார் மைக்ரான். கொரோனா வைரஸை கண்டுபிடிச்சிட்டாங்க. அதாவது 600 பேர் அந்த ஃப்ளைட்டில் வந்திருக்காங்க. 600 பேசஞ்சரில் 61 பேருக்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு கொரோனா வைரஸ்னு. அந்த கொரோனா வைரஸ் எடுத்து ஃபர்தர்லி டேட் ஆர் சென்டிங் டு ஃபைண்ட் அவுட் த ஒமிக்ரான். இது எங்கே? நெதர்லாந்தில். அடுத்து சுவிட்சர்லாந்தில் பார்ப்போம். சுவிட்சர்லாந்தை பொறுத்த அளவுக்கு த ஃபஸ்ட் ப்ராபபிள் கேஸ் ஆஃப் ஒமிக்ரான் வேரியண்ட் ஆஃப் கோவிட்-19 ஹேஸ் பீன் டிடெக்டட் இன் சுவிட்சர்லாந்து. த கவர்மெண்ட் செட் லேட் ஆன் மண்டே. எத்தனை கேஸு? ஃபஸ்ட்டு கேஸாக இருக்கும்னு சொல்கிறாங்க அவங்க. ஒமிக்ரான் அதனுடைய வேரியண்ட் கன்சர்ன் லாஸ்ட் வீக் வேர்ல்டு ஹெல்த் தட் இஸ் பொட்டன்ஷியலி மோர் contagious than previous variants has now been detected in Australia, Belgium, Botswana, Britain, Denmark, Germany, Hong Kong, Israel, Italy, Netherlands, France, Canada and South Africa. எல்லா நாடுகளையும் இதனுடைய வேரியண்ட் கன்சர்ன் பொட்டன்ஷியலாக போயிட்டு பழைய வேரியண்ட்டை விட பயங்கரமாக ஆகுதுன்னு சொல்கிறாங்க. சரி, உலக அளவில் ஒரு 10 அதாவது 9 கண்ட்ரி இருக்குன்ட்டாங்க. இப்போது இன்றைக்கி செய்திப்படி 11 கண்ட்ரிகளில் ஃபைண்ட் த ரிஸ்க் ஆஃப் திஸ் கோவேரியண்ட். இப்போ இந்தியாவோட என்ன சார்? நம்ம முதல்ல அதான் பார்க்கணும். ஸோ வாட் இஸ் த சிச்சுவேஷன் இன் இந்தியா? வாட் இஸ் த ஸ்டேட் ஆஃப் வாட் எந்த நிலைமையில் இந்தியா இருக்குது? இந்தியா இப்போ ரொம்ப அரண்டு இருக்கார் நம்ம ஐயா. ரொம்ப இப்போ ஏர்போர்ட்டெல்லாம் அத்தாரிட்டி அலர்ட் பண்ணியாச்சு. நல்ல வேலை. ரொம்ப அப்படி இருந்து 2 நுழைஞ்சிருச்சு உள்ள. கர்நாடகாவிலையும் கர்நாடகாலையும் மகாராஷ்டிராலையும் தடுக்க முடியல. ஆனால் மகாராஷ்டிரா உறுதிப்படுத்தப்பட்டு அதை சொல்லுவோம் பார்ப்பப்போ. அதாவது இந்தியாவோட நிலைமையை பொறுத்தளவுக்கு எ மேன் ஹூ ரிட்டர்ன்டு ஃப்ரம் சவுத் ஆப்ரிக்கா டு டாம்பிவேலி தானே டிஸ்ட்ரிக்ட் மகாராஷ்டிரா பாம்பேன்னு வச்சுக்கோங்களேன். மகாராஷ்டிரா ரீசன்ட்லி ஹேஸ் டெஸ்டட் பாசிட்டிவ் ஃபார் கொரோனா வைரஸ்க்கு பாசிட்டிவ் டெஸ்ட் பண்ணியிருக்காரு. அட் கல்யாண் தாம்பிவாலி முனிசிபல் கார்பரேஷன் ஆஃபீஷியல் செட்
அவங்க சொல்கிறாங்கன்னா ஏற்கனவே பண்ணியிருக்காரு. அவருக்கு அடுத்த it is confirmed that whether the person was carrying the Omicron அது பாசிட்டிவ் ஆகிடுச்சு. இது ஒமிக்ரான் இருக்கா அந்த வேரியண்ட் ஆஃப் கொரோனா வைரஸ் விச் வாஸ் ஐடென்டிஃபைடு ஆஸ் த வேரியண்ட் கன்சர்ன் பை த WHO ஆஃபீஷியல் ரீசன்ட்லி. ஸோ his samples were being sent to for genomic sequencing. ஜீனோம் சீக்வன்ஸ் பண்ண தான். ஏன்னா இந்த ஒமிக்ரான் கொரோனா வைரஸ் மாதிரி இல்லை, ஒமிக்ரானை பொறுத்தளவுக்கு நம்ம அந்த டிஎன்ஏ சீக்வன்ஸ் அந்த ஜீனோமிக் சீக்வன்ஸ் எடுத்தாலே இல்லை வேரியேஷன். ஏற்கனவே நம்ம சொல்லும்போது சொல்லியிருந்தோம் இல்லையா, ஒமிக்ரானை பற்றி சொல்லும்போது இட் இஸ் த என்ன சொன்னோம், இதை பார்த்து என்ன சொன்னோம், ஹைலி கண்டாஜியஸ் ஹைலி இன்ஃபெக்சியஸ்ன்னு சொல்லியிருந்தோம். அதான் அது எதனால் இருந்தோம், இது மரபணு அப்படின்னு சொல்லியிருந்தோம், மரபணு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதுன்னு சொல்லியிருந்தோம். அதுதான் இங்கே ஜீனோமிக் சீக்வன்சிங். ஸோ சென்ஃபார் ஜீனோமிக் சீக்வன்ஸ் அனுப்பியிருக்காங்க டு செக் இந்த நோய் வந்தவங்களாம் பார்த்தா சிம்டத்தை பார்த்தா அந்த ஜீனோமிக்கில் ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்குமா, மைல்டு அல்ட்ரேஷன் இருக்குமா, இப்படி இருந்தால் அது ஒமிக்ரான் தான் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ப்ரீவியஸ்லி நான் ஒரு COVID-19 அதில் அந்த பிரச்சனை இல்லை. பட் இந்த ஒமிக்ரான் வேரியண்ட்டை பொறுத்தளவுக்கு அந்த ஜீனோமிக்கில் ஒரு மாற்றம் தெரியும் அப்படிங்கிறாங்க. ஜீனோமிக் சீக்வன்ஸில் த மேன் ஹேட் ட்ராவல் ஃப்ரம் கேப் டவுன் இன் டொம்பவேலி ஆன் நவம்பர், அங்கேருந்து வந்திருக்காரு, சவுத் ஆஃப்ரிக்கா தான் வந்திருக்காரு. அது வந்து த டெஸ்ட் இஸ் அண்டர் த COVID-19 சேம்பிள் ஆஃப் எ பர்சன் கூ கேம் ஃப்ரம் சவுத் ஆஃப்ரிக்கா, கர்நாடகா பொறுத்தளவுக்கு ஒரு பர்சன் கர்நாடகாவுக்கு வந்திருக்காரு. ஹேஸ் பின் சென்ட் ஃபார் ஒமிக்ரான் டெஸ்டிங். அவருக்கு கொரோனா இருக்கிறது தெரிஞ்சு பட் ஃபர்தராக கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒமிக்ரான் டெஸ்டிங் அனுப்பியிருக்காங்க ஃபார் ICMR லேபுக்கு, இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச். ஆஃப்டர் ஸ்லைட் வேரியேஷன் வேர் ஃபவுண்ட் இன் த ஜீனம். அதாவது அவர் கேப்டவுன்லேருந்து அங்கேருந்து வந்திருக்கிறாரு கர்நாடகாவுக்கு, சவுத்தில் வந்திருக்காரு. அவரை செக் பண்ண கொரோனா வைரஸ் இருந்திருக்கு. அவர் பிளட் எடுத்து கொஞ்சம் ஜீனோமிக் சீக்வன்ஸ் பார்க்கும்போது அதில் வேரியேஷன் இருந்திருக்கு. அப்போ இட் குட் கன்ஃபார்ம் தட் அவங்களுக்கு ஓரளவுக்கு ப்ராப்பராக கெஸ் பண்ண தெரிஞ்சிருக்கு. இப்போ ஜீனோமிக் வேரியேஷன் இருந்தால், ஜீனோமிக் சீக்வன்ஸில் வேரியேஷன் இருந்தால் அது சர்டன்லி இட் மேபி ஒமிக்ரான் அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ அதனால் அவங்க டாக்டர் சுதாகர் அப்படிங்கிறக்கூடிய மாநில சுகாதாரத்துறை அமைச்சர், கர்நாடகத்துடைய சுகாதார அமைச்சர் வந்து இன்றைக்கி காலையில் தான் இந்த விஷயம் பற்றி சொல்லியிருந்தார். ஹெல்த் மினிஸ்டர் ஜீனோம் வேரியேஷன் இருக்குது, அதை இன்றைக்கி காலையில் சேம்பிள் அனுப்பியிருக்கோம் ICMRக்கு. ப்ராபப்ளி வி ஆர் வெயிட்டிங் த டெஸ்ட் ஆன் டுடே ஈவினிங். இன்றைக்கி வந்திருக்கணும், 8 மணிக்கு வந்திருக்கணும். பட் ஸ்டில் ஐ டிடன்ட் எனிதிங் ஹேட் அபவுட் இன் த நியூஸ். Probably may be delayed. Tomorrow morning it may be in the newspaper. We can see that whether that man has been confirmed by Omicron or not in Karnataka again. So meanwhile India today என்ன பண்ணுதுன்னா issued revealed guidelines to international travelerக்கு ஒரு guidelines கொடுத்துருச்சு. In view of Omicron variant, India will make one arrival. அது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியா என்ன போகுதுன்னா, போன தடவை விட்ட மாதிரி கோட்டை விட மாட்டோம். India will make an arrival testing mandatory for those arriving from countries where Omicron has been found. எந்த ஒமிக்ரான் பாதிக்கப்பட்ட நாட்டிலிருந்து வரக்கூடிய அனைவரும் கட்டாயமாக மேண்டேட்டரி சோதனைக்கு உட்படுத்தப்படுவார்கள். எவ்ரி இன்டர்நேஷ்னல் பேசஞ்சர்ஸ் coming to India has to fill a self declaration form கொடுக்கணுங்கிறாங்க. and so a negative RT-PCR test report. அதாவது ஒரு டெக்ளரேஷன் கொடுக்கணும். ஏர்போர்ட்டில் வெளிநாட்டிலேருந்து வர்றவங்க அரைவல் ஆன உடனேயே கொடுக்க வேண்டியது அந்த நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி டெக்ளரேஷன் ஃபார்மு கொடுக்கணும். அப்புறம் RT-PCRுடைய நெகட்டிவ் ரிப்போர்ட்டு கொடுக்கணும். இதுதாங்க இப்போதைக்குள்ள கண்டிஷன். நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்தியா போட்டு பயங்கரமாக ஆர்டர்லாம் போட்டு ஜியோ போட்டு ரிலீஸ் பண்ணியாச்சு. இதுதான் இன்டர்நேஷ்னல் ட்ராவலருடைய கவனத்திற்கு வச்சுக்கிறணும். அப்புறம் இவ்வளோ ரொம்ப லென்த்தியான வீடியோ வந்துருச்சு. இப்போ சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன். தமிழ்நாடை பற்றி சொல்கிறேன். ரொம்ப சந்தோஷமான விஷயம், இந்தியாவை பொறுத்தளவுக்கு there were 2 cases has been reported. Already we have discussed. One is at Maharashtra, another one is Karnataka. But in Karnataka they are waiting. Of course நான் என்ன சொல்லியிருந்தேன் உங்களுக்கு, genome sequence if they found any variation it could be Omicron. Like that nowadays the things are going. But whether it has been confirmed or not so far ஒரு அதிகாரப்பூர்வமான தகவல் இன்னும் கர்நாடகாவிலேருந்து வரல. ஏற்கனவே அந்த கர்நாடகத்துடைய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் சுதாகர் சொல்லியிருந்தார். பட் ஸ்டில் we didn't had about those whether the confirmation is இப்படி ஒமிக்ரான் தானா அப்படிங்கிறது ஒன்றும் தெரியலை. ஓகே, எனக்கு அப்போ இது இந்தியாவுடைய நிலைமை. இப்போ தமிழ்நாட்டுக்கு வருவோம். தமிழ்நாட்டுக்கு நம்ம வந்து உண்மையிலே பார்த்திங்கன்னா இது வரைக்கும் அந்த சம்பந்தம் இல்லை. இருந்தாலும் நம்மளுடைய சுகாதார செயலாளர் முதல்வர்கள் எல்லாம் அருமையான நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் இது குறித்து ஒரு
நல்ல ஒரு அவேர்னஸ் வச்சு ஏற்கனவே ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக 12 ஆய்வு மையங்களை டெஸ்டிங் சென்டரை வச்சு உடனே டக்குன்னு அதுக்கு தகுந்த மாதிரி இது பண்ணுறதுக்கு ஏற்பாடுகள் நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் நம்ம தமிழ்நாட்டுக்கு இதுவரைக்கும் வராதுக்கு மகிழ்ச்சி. அது கண்டினியூவாக தொடரணும். இந்த இதுவரை காணொலியை கண்டுகளித்த அனைவருக்கும் நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.